ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம பார்ப்போம். நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது. என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா என்னோட டெக்னிக்கல் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. என்னோட வெப்சைட் usatamilian.com அதை போய் விசிட் பண்ணுங்கள். அதில் நிறைய திங்ஸ் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட வாட்ஸ்அப் சேனல் அதில் ஜாயின் பண்ணுங்கள். நான் லிங்க் கீழே போடுறேன். அங்கே நிறைய டெக்னிக்கல் கான்வர்சேஷன்ஸ் போயிட்டுருக்கு. உங்கள் கான்ட்ரிபியூஷன்ஸ் அதில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதில் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். நானும் உங்ககிட்ட நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இன்னைக்கு பேச போகிற டாபிக் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் நான் கீழே போடுறேன். அதை போய் கண்டிப்பாக பாருங்கள். அது ரொம்ப ஃபவுண்டேஷனல் நாலேஜ் இந்த வீடியோ உங்களுக்கு புரியறதுக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்னு ஒரு வீடியோ இருக்குது, போர் ஆட்டம் மாடல்னு ஒன்று இருக்குது. அந்த ரெண்டு லிங்க்கும் நான் கீழே போகிறேன். அதை போய் பாருங்கள். இந்த நாலேஜெல்லாம் வச்சுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வராது. உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஃபவுண்டேஷனல் கொஸ்டினோட நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா, ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஃபிசிக்கல் லிமிடேஷன் ரெகுலர் மைக்ரோஸ்கோப்பில் இருக்குது. அதுதான் பிரைமரி ரீசனே. இப்போ ரெகுலர் மைக்ரோஸ்கோப் நீங்கள் லேப்லேயே பார்த்துருப்பீங்க. அது ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப். அந்த ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்பில் நம்மளால் நிறைய உள்ள டெப்த்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு சில மைக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்ஸை. அதனால தான் என்னென்னா வேற ஒன்று இன்வென்ட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அதுதான் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இது ரெண்டுமே வேற வேற பிரின்சிபல் ஒர்க் பண்ணுது. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் 1930ஸ்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் நிறைய ஜென்ரேஷன் எவல்யூஷன் ஆகிட்டு இப்போ இருக்கிறது ரொம்ப மாடர்ன் டெக்னாலஜி வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ரெண்டு கேட்டகரி ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று TEM அப்படின்வாங்க. அது டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். அது ஒன்று. இன்னொன்று SEM அப்படின்வாங்க. அதாவது சர்ஃபேஸ் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இது ரெண்டுத்துக்கும் தனித்தனி பர்பஸ் இருக்குது. ஒன்று சீப்பு, இன்னொன்று எக்ஸ்பென்சிவ். ஆனால் சில சுச்சுவேஷன்ஸில் அதை TEM ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அப்புறம் SEM ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதை பற்றி நம்ம டெப்த்தாக பார்ப்போம். ஆனால் இந்த மைக்ரோஸ்கோப் உள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஃபண்டமெண்டல்ஸில் நம்ம தெளிவாயிடலாம். மைக்ரோஸ்கோப்போட மெயின் பர்பஸே சின்ன ஆப்ஜெக்டை நம்ம பார்க்குறது தான். அப்படின்னா அதோட மெஷர்மெண்ட்ஸும் ரொம்ப சின்னது தான். என்னன்னா நம்ம மில்லி மீட்டர்லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ மில்லி மீட்டர் நம்ம கண்ணுக்கு தெரியும் கொஞ்சம் ஓரளவு. நம்ம அந்த சாம்பிள்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆனால் மைக்ரோஸ்கோப் உள்ளார பார்த்தா அதுக்கப்புறம் நம்ம எத்தனை டைம் ஜூம் இன் பண்ணி உள்ளே போகிறோம், அதுதான் இதில் இம்பார்ட்டன்ட். என்னன்னா மில்லி மீட்டர்லேருந்து அப்புறம் மைக்ரோமீட்டர் போகணும். ஒரு மைக்ரோமீட்டர் எப்படி நீங்கள் பார்க்கணும், ஒரு மில்லிமீட்டர் 1000 மைக்ரோமீட்டர். அதே மாதிரி மைக்ரோமீட்டருக்கு அப்புறம் நம்ம நேனோமீட்டருக்கு போகணும். நேனோமீட்டருக்கு அப்புறம் நம்ம பிகோமீட்டர். இது எல்லாமே ஒவ்வொரு யூனிட்டும் அதுக்கு முன்னாடி இருக்கிற யூனிட் 1000 டைம்ஸ் போட்டுக்கணும். அதாவது ஒரு நேனோமீட்டர் 1000 பிகோமீட்டர் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணும். ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது விசிபிள் லைட் வச்சு தான். அந்த விசிபிள் லைட் நம்ம மேனிப்புலேட் பண்ணுவோம். லென்சஸ் எல்லாம் வச்சு நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக ஜூம் ஆகி தெரியுற மாதிரி நம்ம பார்க்கலாம். இதில் ஏன் அதே நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆக்சுவலாக நம்ம கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு டெக்னிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம 500 நானோமீட்டர்ஸ்க்கு உள்ள நம்ம ஜூம் பண்ணி பார்க்க முடியாது. அப்படி 500 நானோமீட்டர்ஸ்க்கு கிட்டத்தட்ட தான் நம்ம பார்க்க முடியும் கிளியரா. அதுக்கு மேலே போனால் எல்லாமே பிளரியாக தெரியும். அதுதான் ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்பில் இருக்கிற ஒரு பிரச்சனையே. அந்த மாதிரி இருக்குமா டீட்டெயில்ஸ் அப்படின்னா இருக்குது. ஏன்னா ஆட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் பிகோமீட்டர்ஸில் இருக்குது. அதனால் ஆட்டம்ஸ் எல்லாம் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னா நம்ம 500 நானோமீட்டர்லேயே ஸ்டக் ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கு போக முடியாது. இந்த ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்பில் இருக்கிற பெரிய லிமிடேஷன் மேக்னிஃபிகேஷன் தான். நம்ம ஒரு சாம்பிள் சைஸை நம்ம ஒரு 2000 டைம்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா மேக்னிஃபை பண்ணி கிளியராக பார்க்க முடியும். ஆனால் அதுக்கு மேலே பார்க்க முடியாது. இப்போ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் என்னன்னா ஒரு 1,00,000 டைம்ஸ் நம்ம மேக்னிஃபை பண்ண முடியும். அதுக்கு மேலேயும் பண்ண முடியும். ஸோ இன்னும் டெக்னாலஜி வளர்த்துட்டு இருக்காங்க. அதனால ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்ஸ் சில சினாரியோஸ் தான் ஒர்க் பண்ணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்பில் இருக்குது அப்படின்னா, இப்போ தான் நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அந்த ஸ்பெக்ட்ரம் நம்ம போய் பார்க்கணும். இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஸ்பெக்ட்ரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவும் போய் பாருங்கள், லிங்க் கீழே போடுறேன். அதில் விசிபிள் லைட்டோட ரேஞ்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக, அதாவது ரெட்லேருந்து நம்மளுக்கு வயலட் இது வரைக்கும் இந்த ரேஞ்சில் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் எடுத்திங்கன்னா ஒரு 500 நானோமீட்டர் அவ்வளோதான் அந்த வேவ் லென்த். இப்போ வேவ் லென்த் எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் நம்ம ஆப்ஜெக்டே நம்ம மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்க முடியும். இப்போ நம்மளுக்கு ஒரு ஆட்டம் பார்க்கணும். அந்த ஆட்டமோட சைஸ் ஒரு நானோமீட்டர்னு வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட ஆல்ரெடி 500 நானோமீட்டர் இருக்கிற வேவ் லென்த் இருக்குது. அந்த லைட்டு தான் நம்ம அனுப்புகிறோம். அந்த வேவ் லென்த் என்ன பண்ணால் அந்த ஒரு நானோமீட்டரை கண்டுக்காது. ஏன்னா அது சுத்தமாக தெரியாது நம்மளுக்கு. அதனால தான் நான் ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப் ஒரு இடத்துல டெட் அண்ட் மாட்டிக்கிச்சு. இதுக்கு மேலே நம்ம எந்த ஒரு ஸ்பெசிமன் நம்மளுக்கு 500 நானோமீட்டருக்கு உள்ளார, அதாவது கீழே நம்ம ஜூம் பண்ணி பார்க்கணும்னா அதுக்கு வேற டெக்னாலஜி தான் வேணும்னு சொல்லி தான் வேற எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்ற மாதிரி வந்தோம் நம்ம. இப்போ நம்ம கேட்கலாம்,
சரி, விசிபிள் ரேஞ்சுக்கு தான் வந்து அந்த வேவ் லென்த் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஆனா அதுக்கு கம்மியா ஷார்ட்டர் வேவ் லென்த் எல்லாம் இருக்கு. அங்க அதெல்லாம் யூஸ் பண்ணலாமே நம்போ அப்படின்ற மாரி நமக்கு சொல்லலாம். ஆக்சுவலா நம்ம மைக்ரோஸ்கோப்ல அத யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா, அந்த மாரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் நம்ம ஜெனரேட் பண்ணா அதுக்கு ஒரு ஜெனரேஷன் மெக்கானிசம் வேணும். அதுக்கப்புறம் நம்ம அத உள்ள அனுப்பிச்சிட்டாலும் நம்ம அது வந்து வெளில நம்ம பார்க்கணும். நம்மளுக்கு வந்து அது தெரியாது. அதுதான் பிரச்சனை. ஸோ நம்ம வந்து ஷார்ட்டர் வேவ் லென்த் எடுத்து நம்ம பண்ணாலும் அதுக்கு வந்து நெறைய டெக்னாலஜி வந்து இன்வென்ட் பண்ணணும். சொல்யூஷன கண்டுபிடிக்காம சொல்லி தான் வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதனோட மெக்கானிசம் எப்படி ஒர்க் பண்றது இப்ப நம்ம பார்க்கலாம். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து இந்த வேவ் மாடல்ல வந்து ஒர்க் பண்ணல. அதனால தான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து நல்ல சாய்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஏன்னா அதுக்கும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து வந்துரும் அப்படின்னு. இப்போ எலக்ட்ரான்ஸ் வச்சு எப்படி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்ட பார்ப்போம் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து ஓவராலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்போட பார்ட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை ஜெனரேட் பண்ணணும். அந்த எலக்ட்ரானை நம்ம ஜெனரேட் பண்றதுக்கு ஏதோ ஒரு மெட்டல் வேணும். ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ எலக்ட்ரானை நம்ம எப்படி ஜெனரேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அந்த வீடியோல பார்த்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸை நம்ம ஒரு ஹீட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸைட் ஆயிடும். ஸோ அது வந்து என்னன்னா எப்படா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு மெட்டலை வந்து நம்ம ஹீட் பண்ணணும். இதை நீங்க சாதாரணமா பார்க்கலாம். நீங்க ஒரு லைட் பல்பு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது வந்து பல்பு எரியுது. ஏன்னா நம்ம எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸைட் பண்ணி விட்டுருவோம் ஒரு வோல்டேஜை கொடுத்து. ஸோ அந்த மாதிரி ஒரு மெட்டலுக்கு நீங்க ஹை வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸைட் ஆயிடும். அதனால அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஈஸியாக எடுத்துட முடியும். சரி, இப்போ எலக்ட்ரான்ஸ் வச்சு நம்ம எப்படி ஆப்ஜெக்ட்டை பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த எலக்ட்ரான் வெளில வருது வந்து அதுக்கு ஒரு ஸ்பீடு இருக்கும். ஆனால் அந்த ஸ்பீடு வந்து பத்தாது. என்ன ஸ்பீடு வேணும் அப்படின்னா, நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 70% ஆஃப் லைட் ஸ்பீடுக்கு வந்து அந்த எலக்ட்ரான்ஸை கொண்டு போகணும். அந்த மாதிரி ஒரு ஹை ஸ்பீட் எலக்ட்ரான் நம்ம அரே ஒன்று கிடைச்சாச்சு அப்படின்னா, அந்த ஹை ஸ்பீட் எலக்ட்ரான் தான் வந்து நம்ம சாம்பிளுக்கு அனுப்ப போகிறோம். இப்போ அந்த சாம்பிளில் வந்து நம்ம அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், அந்த சாம்பிள் வழியாக உள்ளே போகும்போது அது எந்தெந்த சாம்பிள் எந்தெந்த இடத்துல டச் பண்ணுதோ எலக்ட்ரான் வந்து ஒரு எனர்ஜி லாஸ் ஆகிடும். ஸோ அந்த எனர்ஜி லாஸ் வந்து என்ன பண்ணால், இப்போ எலக்ட்ரான் வந்து சாம்பிள் பெனட்ரேட் பண்ணிட்டு போயிடுச்சு. இப்போ நம்ம பின்னாடி வரும்போது எலக்ட்ரான் அதை வந்து நம்ம ஒரு எலக்ட்ரான் சென்சிட்டிவ் மெட்டீரியல் வச்சு நம்ம அந்த எலக்ட்ரானை வந்து ரிசீவ் பண்ணிடுறோம். இப்போ எலக்ட்ரான் சென்சிட்டிவ் மெட்டீரியல் வந்து என்ன பண்ணுன்னா, எலக்ட்ரான் வந்து ரிசீவ் ஆனோடனே அது வந்து ஒரு கலர் மாதிரி ஒன்று கொடுத்துரும். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து சிமாஸ் அப்படின்வோம். ஸோ அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி எலக்ட்ரான் ரிசீவ் பண்ணிட்டு அப்புறம் அந்த சிமாஸை வந்து நம்ம ஜூம் அவுட் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் வந்து ரொம்ப சின்ன மெட்டீரியல் தான் வந்து ஹிட் ஆகிட்டு வெளில வரும். அதனால வந்து அந்த மேக்னிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு பத்தாது. ஸோ நம்ம வந்து ரிசீவ் பண்ணிட்டோன்னே நம்மளுக்கு கம்மியான இருக்கிற மேக்னிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து அதிகமாக பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதை ஃபோட்டோ எடுக்கிறோமோ இல்லை வீடியோ எடுக்கிறோமோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக ஒரு ப்ராசஸ். வந்து எலக்ட்ரான் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தோணும். அது எப்படி எலக்ட்ரான் எனர்ஜி லாஸ் ஆனால் நம்மளுக்கு வந்து படமாக தெரிய போகுது அப்படின்னு. இப்போ இதை இன்னொரு டெக்னாலஜி வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த நெகட்டிவ் ஃபிலிம் வச்சு நம்ம ஒரு ஃபோட்டோ எடுப்போம். அது வந்து ஓல்ட் ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி. அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒன்ஸ் வந்து அப்பேச்சர் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைட்டை ரிசீவ் பண்ணுவோம். போய் அது நெகட்டிவ்ல வந்து மாட்டிக்கும் அந்த லைட்டு. நம்ம அந்த அப்பேச்சர் வந்து ஷட்டரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த நெகட்டிவ்ல வந்து என்ன நடக்குதுன்னா, அதில் வந்து சில்வர் நைட்ரைட் அப்படின்னு ஒரு மெட்டீரியல் வந்து உள்ள வச்சிருப்பாங்க. இப்போ உள்ள வர லைட்டு அந்த ஃபோட்டான்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா, எந்த ஆப்ஜெக்ட்லேருந்து அது வருதோ, இப்போ நம்ம தான் கேமராமேன் நின்றுட்டு இருக்கோம்னா நம்ம கிட்ட இருந்து அந்த லைட் வருது அப்படின்னா, அந்த ஃபோட்டானோட எனர்ஜி லெவல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் அது வந்து நெகட்டிவ்ல படும்போது அது என்ன எனர்ஜி லெவல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ரியாக்ஷன் வந்து அந்த ஃபிலிம்ல வந்து கொடுத்துரும். நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கும்போது அதனால தான் நிறைய கலர்ஸும் நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ அந்த எனர்ஜி லெவல் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜே வந்து அந்த நெகட்டிவ் அந்த ஃபோட்டோகிராஃபியில் வந்து ரெக்கார்ட் பண்ணுது. இதே மாதிரி தான் நம்ம இப்போ எலக்ட்ரான்ஸ்க்கு பண்ணுறோம். இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு சாம்பிள் சைஸ்ல வந்து பெனட்ரேட் ஆகிட்டு அடுத்த சைடு வந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணால் அந்த டென்சிட்டி அந்த சாம்பிள் இருக்கிற என்ன டென்சிட்டி பொறுத்து அதனோட எனர்ஜி லெவல் வந்து கம்மியாயிடும். அந்த எனர்ஜி லெவலை நம்ம வந்து அந்த கேமராவில் இருக்கிற நெகட்டிவ்ல ரிசீவ் பண்ணுற மாதிரி இங்கே அதுக்குரிய மெட்டீரியல் வச்சு நம்ம ரிசீவ் பண்ணிடுவோம். ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மெட்டீரியலில் இருக்கிற அந்த ஃபாஸ்பரஸ் அது வந்து ரியாக்ஷன் ஆகி அது வந்து டிஃப்ரெண்ட் டென்சிட்டி பேஸ் பண்ணி அதனோட டெப்த் வந்து ரெக்கார்ட் ஆகிடும். இப்போ நம்ம அதை எடுத்து என்ன பண்ணுறோம், மேக்னிஃபை பண்ணி நம்ம நெகட்டிவை வந்து மேக்னிஃபை பண்ணி பாசிட்டிவ் கிரியேட் பண்ணுற மாதிரி இது நம்ம மேக்னிஃபை பண்ணி நம்ம வந்து ஒரு பிக்சரை கொண்டாந்துடுறோம். இப்போ இந்த எலக்ட்ரான் பீம் வந்து நம்ம சாம்பிளில் பெனட்ரேட் பண்ணி அடுத்த சைடு வரதுனால அது பேர் வந்து டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்வோம். ஏன்னா எலக்ட்ரானை வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணி அது பெனட்ரேட் ஆகி அடுத்த சைடில் தான் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். இப்போ வந்து சர்ஃபேஸ் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்னன்னா அந்த சாம்பிள் வந்து அது வந்து பெனட்ரேட் பண்ணாது. அது என்ன பண்ணும், அந்த சாம்பிள் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த சாம்பிள் மேலே பட்டுச்சு அப்படின்னா அது வந்து அந்த சாம்பிளில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை தட்டி விட்டுரும். அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இப்போ நம்ம டிஎம்மோட பார்ட்ஸ் வந்து வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம வந்து எலக்ட்ரான் வந்து ஜென்ரேட் பண்ணோம். அதுக்காக வந்து நம்ம ஒரு எலக்ட்ரான் கன் வந்து நம்ம வைக்கணும். அந்த எலக்ட்ரான் கன்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு டங்ஸ்டன் மாதிரி ஒரு எலமெண்ட் அதை வந்து ஒரு கோன் ஷேப்பில் வந்து வச்சிருவாங்க. அந்த கோனோட டிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நானோ மீட்டர்ஸில் வந்து இருக்கும். ஸோ அந்த டிப்பு ஏன்னா அப்போ தான் வந்து எலக்ட்ரான் எல்லாமே ஃபனல் ஆகி ஒரு எண்டுக்கு வரும். நம்ம வந்து அதை ஈஸியாக வந்து கேட்ச் பண்ணிடலாம். இப்போ அந்த டங்ஸ்டன்லேருந்து எலக்ட்ரான் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஹை வோல்டேஜ் கரண்ட் வந்து நம்ம கொடுத்தாகணும். ஸோ அதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அது ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும்.
இப்போ அடுத்த பார்ட் இப்போ நான் வந்து எலக்ட்ரான்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு மெக்கானிசம் பண்ணியாச்சு. இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம எடுத்து கரெக்டாக அந்த சாம்பிள் வரைக்கும் கொண்டு போகணும். ஏன்னா அந்த சாம்பிள் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லாட் இருக்கும். அந்த சாம்பிள் வரைக்கும் எடுத்துன்னு போகணும். ஆனால் அவ்வளோ ஈஸியாக எடுத்துன்னு போக முடியாது. ஏன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிறது வந்து கம்மியான ஸ்பீடு. நம்ம அந்த ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். 70% ஆஃப் லைட் ஸ்பீட் வரைக்கும் நம்ம கொண்டு போகணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கிறதுனால வந்து நம்ம கீழே வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஒரு ஆனோட தூக்கி உள்ள போட்டுறோம். ஸோ அந்த ஆனோட் வந்து என்னன்னா அதுலேயும் ஒரு ஹை வோல்டேஜ் நம்ம கொடுத்தாச்சு அப்படின்னா நம்ம நெகட்டிவ் இருக்கிறதுனால அது என்ன பண்ணோம் உடனே அது வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி விட்டோம், அதாவது புல் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஆனோட் லேயர்ஸ் வந்து 2-3 இருக்கும். அதாவதுனா அந்த வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஸோ அது இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்னன்னா எலக்ட்ரான் வந்து ஒவ்வொரு லேயர் பாஸ் பண்ணும்போது அந்த ஆனோட் லேயரில் வந்து அது ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ நம்ம 70% ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுற வரைக்கும் வந்து அது 2-3 லேயர் ஆனோட் தாண்டி தான் வரும். அந்த ஆனோட தாண்டி எப்படி வருதுன்னா ஃபர்ஸ்ட் டங்ஸ்டன்லேருந்து நம்ம எலக்ட்ரான்ஸ் ரிசீவ் பண்ணும்போது ஒரு ஸ்ப்ரே மாதிரி அடிக்கும். ஷவர்லேருந்து ஒரு ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி எலக்ட்ரான் வந்து ஸ்ப்ரேயாக இருக்கும். இப்போ அந்த ஆனோட் வந்து ஒரு ஒரு டோனட் ஷேப்பில் வந்து இருக்கும். ஸோ அந்த காயில் ஸோ அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டோனட் ஷேப்பில் ஒரு ஹோல் இருக்கும். அதுக்குள்ளார வந்து ஃபனல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த லைட் ஸ்பீடுக்கு 70% வந்து அதுக்கு வந்து கிடைச்சிரும். இந்த 2-3 லேயர் தாண்டினோடனே ஆனோட் லேயர். அதுக்கப்புறம் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ வந்து சாம்பிளோட சைஸ் வந்து ரொம்ப கம்மி. என்னன்னா நம்ம வந்து நானோமீட்டர்ஸில் மெஷர் பண்ணுறோம். ஆனால் வந்து சாம்பிள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதே வந்து ரொம்ப கம்மியான சைஸில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்போனா அந்த எலக்ட்ரானை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி நேராக இப்படி வர எலக்ட்ரானை நம்ம வந்து இப்படி பெண்ட் பண்ணி இப்படி கோன் ஆக்கி கரெக்டாக அந்த பாயிண்ட்ல வந்து அடிக்கணும். இப்போ எலக்ட்ரான் வந்து எப்படி பெண்ட் பண்ணுறது? ஏன்னா அது வந்து ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். அது இப்போ வந்து அது நம்ம எப்படி வந்து அந்த ஸ்ட்ரெயிட்டாக வர பீமை வந்து இந்த மாதிரி வி ஷேப்பில் மடக்குது அப்படின்னா இப்போ தான் வந்து நம்ம லென்ஸ் கான்செப்ட்டுக்கு வரும். நம்ம ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்பில் வந்து ஒரு லைட் பீமை நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணணும் இல்லை பெண்ட் பண்ண வைக்கணும்னா நம்ம வந்து லென்ஸஸ் யூஸ் பண்ணி அதை மேனிப்புலேட் பண்ணுறோம். இப்போ எலக்ட்ரான் கேஸில் வந்து லென்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம வந்து மேக்னெட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இதுக்கு பேர் வந்து மேக்னெட்டிக் லென்சிங் அப்படின்வாங்க. ஸோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நம்ம வந்து அந்த லென்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி எலக்ட்ரானை வந்து பெண்ட் பண்ண வைக்கிறோம். அது எப்படி பெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் கொஸ்டின் கேட்கலாம். ஆக்சுவலாக இதுதான் வந்து லோரன்ஸ் லா வந்து ஏன்னா நீங்கள் ஃபோர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லோரன்ஸ் ஃபோர்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ் பார்ட்டிகல் இருந்தது அப்படின்னா அந்த பாயிண்ட் சார்ஜ் பார்ட்டிகல் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்று கிரியேட் பண்ணும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நீங்கள் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வழியாக நீங்கள் அமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா இந்த உள்ளே வர அந்த பாயிண்ட் சார்ஜை வந்து அது தள்ளி விட்டுரும். ஸோ இது வந்து அந்த பொலாரிட்டி பொறுத்து வந்து அது தள்ளி விடும் இல்லை வேறு டைரெக்ஷனில் போக விடும். ஸோ இதுதான் வந்து லோரன்ஸ் லா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே போகிறது வந்து நம்ம அந்த மேக்னெட்டிக் லென்சஸ் அதாவது காயில் தான் அது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து அப்படியே பெண்ட் ஆகி கரெக்டாக ஒரு இடத்துல வந்து ஃபனல் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த ஃபனல்ல வர எலக்ட்ரான் வந்து நம்ம என்ன பண்றோம்னா இப்போதான் அந்த கேமரா டெக்னிக்கை கொண்டு வரோம். நம்ம கரெக்டாக ஒரு அப்பேச்சர் வந்து நடுவில் இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஹோல் வழியா எல்லா எலக்ட்ரான்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும். மீதி எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த அப்பேச்சர் தாண்டி போகாது. இங்கே தான் வந்து அப்பேச்சரோட நிறைய சைஸஸ் வந்து இருக்குது. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்கும். ஸோ என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இது வந்து போட்டுருவாங்க. ஸோ இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த அப்பேச்சர் தாண்டி வந்தோன்னே கரெக்டாக நம்மளுக்கு தேவையான பீம் வந்து கிடைச்சிரும். அந்த பீம் தான் வந்து சாம்பிளை தாண்டி பின்னாடி போகும். இப்போ இந்த விஷயம் எல்லாமே வந்து ஒரு வேக்யூம்ல தான் நடந்தாகணும். ஏன் வேக்யூம்ல நடந்தாகணும் அப்படின்னா இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம வேக்யூம் இல்லாமல் ஒரு நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மிஷின்குள்ளார பண்ண அப்படின்னா இவ்வளோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு உருவாகின எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த ஏர் மாலிகூல்ஸில் வந்து இடிச்சிரும். அதனால் எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்கேட்டர் ஆகிடும். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த என்டையர் சிஸ்டம் வந்து ஒரு வேக்யூம் சேம்பரில் வந்து போட்டுருவாங்க. இதை வேக்யூம் சேம்பரில் போகிறதுனால என்னன்னா ஒரு ஏர் பம்ப் வந்து ரெடியாக இருப்பாங்க. இதெல்லாம் இந்த மிஷின்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஏர் பம்ப் வந்து ஃபுல்லாக ஏரை ஸ்டக் பண்ணி எடுத்துரும். அதனால் எலக்ட்ரான்ஸ் வந்து வேறு எந்த பார்ட்டிகளையும் மோதாத மாதிரி வந்து பார்த்துப்பாங்க. அதனால் எலக்ட்ரான்ஸ் வந்து ஜென்ரேட் ஆனோன்னு அந்த ஆனோட் அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் லென்ஸ் இதெல்லாம் தாண்டி கரெக்டாக ஆப்பர்ச்சரில் நுழையும் போது நமக்கு தேவையான எலக்ட்ரான் பீம் வந்து கிடச்சிரும். இப்போ சாம்பிள் வழியாக நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம சாம்பிள் வழியாக பாஸ் ஆகிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ வந்து அந்த எலக்ட்ரான் வந்து அந்த சாம்பிளோட டென்சிட்டி என்னென்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து கொஞ்சம் லாஸ் ஆகும். இப்போ நம்ம பின்னாடி செக்ஷனுக்கு வந்து வருவோம். இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து சாம்பிள்லாம் தாண்டி பின்னாடி வந்தோடனே அதுக்குரிய நிறைய எனர்ஜி டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப மைக்ரோஸ்காபிக் ஸ்கேலில் இருக்கும். ஏன்னா சாம்பிளே வந்து நானோமீட்டரில் தான் இருக்குது. இப்போது அதுலேருந்து வெளில ஒரு எலக்ட்ரான் பீமும் நானோமீட்டர் ஸ்கேலில் தான் இருக்கும். இப்போ வந்து என்னென்னா ஆனால் அந்த எலக்ட்ரான் பீம் வந்து டென்ஸாக எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு கேரண்டியாக இருக்கும் சொல்லலாம் அதில் வந்து இமேஜ் இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் வந்து என்னென்னா நம்ம அதை எடுத்து அப்படியே நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கே தெரியும் நம்ம ஃபோட்டோகிராஃபிக்கல் லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த வேவ் லென்த் லெவலில் நம்மளால் வந்து ஃபோட்டோ எடுக்க முடியாது. அதனால் அடுத்த ஸ்டெப் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். அதாவது நம்ம இருக்கிற அந்த டைனி நானோமீட்டர் ஸ்கேலில் இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸை நம்ம என்ன பண்ணோம்னா மில்லிமீட்டர் ஸ்கேலுக்கு வந்து கொண்டாடுறோம். இதை எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னா இதுவும் அதே லோரன்ஸ் லா வச்சு தான் அச்சீவ் பண்ணுறாங்க. நம்ம முன்னாடி பார்த்தா அந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் வச்சு நம்ம ஒரு பீம் நேராக போகிற பீமை வந்து நம்ம வந்து வளைச்சி கோன் மாதிரி ஆக்கிடுறோம். ஸோ அது வந்து லோரன்ஸ் லா.
இப்போ நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணுறோம். இப்போ மேக்னெட்டிக் பொலாரிட்டி பொறுத்து வந்து என்னன்னா, சின்னதாக இருக்கிற பீம் வந்து அதை புல் பண்ணி வெளியில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கிற அந்த எலக்ட்ரான் பீமை தனித்தனியாக அப்படி பிரித்து கொண்டு வரோம். ஸோ அந்த மாதிரி 2-3 லேயர் போயிட்டோன்னே நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம கன்சியூம் பண்ணுற குவான்டிட்டியில் வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து கிடைச்சிரும். அதை தான் நம்ம எடுத்துன்னு போய் என்ன பண்ணுறோம், அந்த எலக்ட்ரான் சென்சிட்டிவ் மெட்டீரியலில் போய் விடுறோம். இந்த எலக்ட்ரான் சென்சிட்டிவ் மெட்டீரியல் வந்து நம்ம ஃபிலிம் கேமரா மாதிரி தான். ஸோ அதில் வந்து நெகட்டிவ் மாதிரி உள்ள அந்த எனர்ஜி டிஃப்ரென்சஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிடும். நம்ம இந்த டைமில் வந்து என்னென்னா, இது ஆல்ரெடி வந்து ப்ரொஜெக்ட் ஆகி வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ அதனால நமக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சிமாஸ் கேமரான்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து அதை ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த சாம்பிளில் என்ன இருக்கோ அது எல்லாமே வந்து அதில் வந்துடும். இப்போ எலக்ட்ரான் பீம் வந்து அந்த சாம்பிள் தாண்டி போகிறதுனால வந்து அந்த சாம்பிளில் இருக்கிற எல்லா அந்த டீட்டெயில்டு ஆப்ஜெக்டோட விஷயம் எல்லாமே வந்து எனர்ஜி லெவல் டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணி நம்மளுக்கு வந்து படமாக கொடுத்துரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம சாதாரணமாக ஒரு ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்பில் இருக்கிற அந்த இமேஜும் நம்ம இந்த டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் இருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தலையை சுற்றி போயிடும். அவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து அதை கலெக்ட் பண்ணிட்டு வரும். இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து இன்னும் டீட்டெயில்ஸ் போகும். ஆனால் என்ன பிரச்சனை, இந்த டிஎம்லேயும் ஒரு லிமிடேஷன் வந்து இருக்குது. நம்ம பார்த்தோம், இந்த சாம்பிள் தாண்டி எலக்ட்ரான் பீம் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம மேக்னிஃபை பண்ணுவோம். ஸோ இந்த ஒவ்வொரு மேக்னிஃபிகேஷன் ஸ்டெப்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து லாஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நம்ம என்னென்னா, ஒரு ஃபைனல் இமேஜ் வரும்போது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் லாஸ் இருக்கிறதுனால தான் வந்து இந்த டிஎம் வந்து ஒரு 50 பிகோமீட்டர் வரைக்கும் நல்லா வேலை பண்ணும். அதுக்கு மேலே வந்து நம்ம ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்பில் இருந்த அதே பிரச்சனை இதில் வந்துடும். இமேஜஸ் வந்து பிளரியாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் அதுக்கு லிமிடேஷன் இருக்குது. ஸோ இனிமேல் இந்த டெக்னாலஜி வந்து நம்ம இவால்வ் பண்ணாதான் உண்டு. இதை எப்படி வந்து நம்ம வந்து அந்த டிஸ்டர்பன்சஸை வந்து நம்ம எப்படி வந்து ஃபில்டர் அவுட் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம அதை கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்னும் கண்டுபிடிக்கணும். பட் ஆனால் இப்போது டிஎம் இருக்கிற அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய டீட்டெயில்ஸ் பார்க்க முடியும். ஆட்டம் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஆட்டம்குள்ளார இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுற விஷயங்கள் வந்து நிறைய லாஸ் இருக்கிறதுனால வந்து அது தெளிவாக தெரியாது. பட் அந்த ஆட்டம் வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக போய் பார்க்க முடியும். இந்த எஸ்இஎம் மைக்ரோஸ்கோப்பில் வந்து இதே சிஸ்டம் தான் இருக்குது. நம்ம வந்து எலக்ட்ரான் ஜென்ரேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அது ஆனோட் வழியாக கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் மேக்னெட்டிக் லென்ஸ் வச்சு நம்ம லோரன்ஸ் லா வச்சு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிடுவோம். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, எஸ்இஎம் வந்து பெனட்ரேஷன் கிடையாது அந்த எலக்ட்ரான் பீம், அது வந்து ரிஃப்ளெக்ஷன். ஸோ எஸ்இஎம் வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம பிரிண்டர் மாதிரி தான். ஒவ்வொரு லைனாக பிரிண்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி வந்து எஸ்இஎம் மைக்ரோஸ்கோப் வந்து என்னென்னா, அது பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு லைனாக வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணி நம்ம வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இதே கான்செப்ட் தான். நம்ம எலக்ட்ரான் வச்சு இன்னொரு எலக்ட்ரான் சென்சிட்டிவ் மெட்டீரியல் வச்சு நம்ம வந்து எடுத்து அதை வந்து நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். இதில் என்ன அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னா, இது வந்து நம்ம பிரிண்டர் மாதிரி ஒவ்வொரு லைனாக வந்து கிரிட்டாக வந்து இப்போ ஸ்கேன் பண்ணுறதுனால வந்து நம்மளுக்கு அந்த 3D இமேஜை நம்ம எடுக்க முடியும். இது டிஎம்ல வந்து எடுக்க முடியாது. டிஎம் வந்து உள்ள பெனட்ரேட் ஆகி போகிறதுனால அது 2D தான் காட்டும். இதில் வந்து நம்ம 3D இன்ஃபர்மேஷனை எடுத்து பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஒரு ஏதாவது ஸ்ட்ரக்சர் இன்ஃபர்மேஷன் வேணும், டொபாலஜி மாதிரி இன்ஃபர்மேஷன் அப்படின்னா நம்ம வந்து சர்ஃபேஸ் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதில் தான் வந்து நம்மளுக்கு வந்து டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஃபர்மேஷன் வந்து தெரியும். இல்லாட்டி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஃபர்மேஷன் வேணாம், ஆனால் உள்ளே இருக்கிற டெப்த் வேணும் அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிஎம் தான் வந்து இது வந்து ஃபெசிலிட்டி பண்ணும். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுற மாதிரி ஒரு ஹைப்ரிட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து இருக்குது. அது இன்னும் எக்ஸ்பென்சிவ். நீங்கள் தேவையான போது வந்து நம்ம ஸ்விட்சை தட்டிக்கலாம். எனக்கு வந்து இப்போ டிஎம் மோடில் இரு, இல்லை நீங்கள் வந்து எஸ்சிஎம் மோடில் இரு அப்படின்னு ஒரு ஸ்விட்சை தட்டிக்கலாம். தட்டினா அந்த மோடுக்கு வந்து மாறிடும். சரி, நீங்கள் இப்போ கற்றுக்கின விஷயம் வச்சு நான் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். நான் சொன்ன எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் வந்து நம்ம சாம்பிள் வைப்போம் அப்படின்னு, ஆனால் அதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நீங்கள் வைக்கிற சாம்பிள் வந்து அதுக்கு வந்து அது டெட்டாக இருக்கணும், டீஹைட்ரேட்டாக இருக்கணும். நீங்கள் உயிரோடு இருக்கிற ஒரு ஆர்கனைசம் பிடிச்சிட்டு வந்து நீங்கள் சாம்பிள் வைக்க முடியாது. அப்படி வச்சிங்கன்னா அது வேலை செய்யாது. அது ஏன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்? ஆனால் இதே ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்பில் வந்து நீங்கள் உயிரோடு இருக்கிறது ஒன்று வைக்க முடியும். அந்த டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க, இந்த பிளட் டெஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் இந்த உயிருள்ள ஆர்கனிசம் வச்சு பண்ண முடியும். ஆனால் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பண்ண முடியாது. இதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியுதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. இது சூப்பர் கன்வர்சேஷனாக இருக்கும். இப்போ நான் உங்களை குழப்பாமல் இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் பற்றி நான் ஓவர்வியூ கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சுன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. என்னோடய வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்ப்போம். பாய்.